தமிழக மக்களுக்கு வணக்கம். கரூர் குஸ்தி, அதாவது திமுகவுடைய கூட்டணி எஃகு கோட்டை போல இருக்கிறது. அதை யாராலும் அசைக்க முடியாது. நாங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இது எப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? செப்டம்பர் 25, 2023 எப்பொழுது அதிமுக, பாஜக கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்ததோ, அன்றிலிருந்து இவங்க பார்த்தீங்கன்னாக்க, அவங்களா ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு வரவழைச்சு நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல வைத்து, அன்றிலிருந்து இன்று வரையில் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்றதை வெளிப்படுத்தும் விதமாக, தினம் தினம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அல்லக்கைகள், திமுகவுடைய ஆஸ்தான அல்லக்கைகளாக மாறி போய்விட்ட அந்த நபர்களை விட்டு, அவர்கள் என்ன அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனையே பார்த்தீங்கன்னாக்க, திமுக நியமித்திருக்கின்ற இந்த 5 நிறுவனங்கள் இருக்கு பாருங்க. பெண் உட்பட 5 நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் முடிவு செய்யும் அப்படின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்க, இவர்கள் என்ன அடித்தாலும் வாங்கிக் கொள்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் திமுக கூட்டணியில இன்றைக்கு கரூரில் மோதல் வெடித்திருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, செந்தில் பாலாஜி சமீபத்தில பார்த்தோம்னா, கரூர்ல முப்பெரும் விழா அப்படின்னு நடைபெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த முப்பெரும் விழாவுல கூட்டம் வந்ததுல மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படின்றது நம்ம எல்லாருமே பேசினோம். அதுல செந்தில் பாலாஜிக்கு இறங்குமுகம் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. செந்தில் பாலாஜிக்கு இறங்குமுகம், அவர் எப்போ தெனாவட்டா அமைச்சரா இருந்தபொழுது நடந்து கொள்ள ஆரம்பித்தாரோ, சூப்பர் சிஎம்மாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாரோ, அப்பொழுதிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க. அது அவருடைய சிறைவாசம் வரைக்கும் போய், அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக நாங்கள் வெளியில வந்த உடனே அடுத்த நாளே அமைச்சரா பதவியேற்றதுன்றா இருக்கட்டும், அப்புறம் உச்சநீதிமன்றம் எப்படி நீ பதவி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி, இனி அமைச்சரே ஆக முடியாதுன்ற ஒரு நிலையில செந்தில் பாலாஜி இருக்காருன்ற சூழல்ல தான், இந்த முப்பெரும் விழாவுல கரூர்ல அவர் கண்டிப்பாக மாஸ் காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, அது பிசுபிசுத்து போனது. அதற்கான முக்கிய காரணம் என்று ஏற்கனவே நான் பல காணொளியில சொல்லியிருந்தேன். திரும்பியும் சொல்றேன். அதற்கான முக்கிய காரணம், மற்ற திமுக பெரும்புள்ளிகள் செந்தில் பாலாஜிக்கு உதவுவதற்கு அல்லது செந்தில் பாலாஜியுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இல்லை. நீ மாஸ் காட்டுறதுக்கு நாங்க எதுக்கு உனக்கு ஒர்க் பண்ணணும்? நீ யாரு? நீ என்ன நம்பர் 2ன்ற அளவுக்கு நீ உன்ன முன் வச்சுக்கின்றதுக்கு என்ன காரணம்? இந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறேன்றத தவிர்த்து வேற என்ன? 10 ஆண்டுகள் நாங்க உழைச்சிருக்கோம் இந்த கட்சிக்கு. நாங்க 10 ஆண்டுகள் உழைச்சு, எங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் உனக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா, நாங்க ஏன் உன்னோட ஒத்துழைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத பொழுது, நாங்க தானே அடி வாங்கினோம், உத வாங்கினோம், கேஸ் வாங்கினோம். நீ புதுசா உள்ள வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு அட்வான்ஸ் பணம் குடுத்துட்டு, முன்பணம் குடுத்து அமைச்சரான ஒரே நபர் அரசியல் வரலாறில் செந்தில் பாலாஜி தான். அப்படி நீ உட்காந்து முக்கிய இலாக்காக்கள் 2த்தையும் எடுத்துட்டு போயிட்டு, நீ நம்பர் 2 மாரி உட்காந்துப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருடன் ஒத்துழைக்கவில்லை அப்படின்றத முப்பெரும் விழா நடப்பதற்கு முன்னரே செந்தில் பாலாஜி புகாராக கொண்டு சென்றதாகவும் தகவல். திமுக தலைமை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய கே.என். நேரு போன்றவர்களை கரூருக்கு அனுப்பி வைத்து, "நீ கொஞ்சம் பாருங்க என்ன" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி நேருவ பொறுத்தவரைக்கும் அவர் திருச்சியில அங்க ரோட் ஷோ அதே தினம் முப்பெரும் விழா நடந்த அதே தினம் திருச்சியில ரோட் ஷோ நடைபெற்றது. விஜய் திருச்சிக்கு வந்துட்டு போன அந்த சூழல்ல இந்த அங்கேயும் மாஸ் காட்டணும் அப்படின்ற நிலையில அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கரூர்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லாமல் தெரிவித்து விட்டார் நேரு. இப்ப இந்த சூழல்ல தான் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, செந்தில் பாலாஜியுடைய அடுத்த கட்ட நகர்வாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அவருக்கும் ஜோதிமணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பொருத்தம் முட்டல் மோதல் என்று இருந்து வந்த சூழல்ல, காங்கிரஸில் இருக்கக்கூடிய மகளிர் அணி கரூர் மகளிர் அணி தலைவர், பெண் தலைவர் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, கூட்டு இவங்க சேர்த்துக்கிட்டாங்க. திமுகவில் சேர்த்து கொண்டார் செந்தில் பாலாஜி அப்படின்றது தான் மிகப்பெரிய புகைச்சலாக இருந்தது, வெடித்து விட்டது. ஜோதிமணி, கரூரை சேர்ந்த எம்பியான ஜோதிமணி இது குறித்து காரசாரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி தர்மம் என்பதனை மீறுகின்ற செயல் நீங்கள் செய்வது. கூட்டணி என்பது இருவழி பாதை, அது ஒரு வழி பாதை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்தை நாங்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் கடைபிடிக்க மாட்டீர்கள் என்றால், அந்த கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இது எங்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற சவால் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம செல்வ பெருந்தகை, அதாவது திமுகவுடைய ஆஸ்தான அல்லக்கையாக மாறிவிட்ட செல்வ பெருந்தகைக்கு அவர் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். நீங்கள் இதை ஸ்டாலினிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டணி கட்சி, காங்கிரஸ் போன்ற ஒரு கூட்டணி கட்சியில
ஒரு மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில இருக்கக்கூடியவர அவங்க அங்கிருந்து எடுக்குறாங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சியில சேர்த்துக்கிறாங்கன்னா, தலைமையோட உத்தரவு இல்லாமல் அது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த உரசி பார்ப்பது அப்படின்றத திமுக ஏன் இருக்கிறது அப்படின்ற கேள்வி வருது. இது ஏன் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், இது ஸ்டாலினுடைய சமீபத்திய இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னர் ஸ்டாலினுடைய டெல்லி பயணம். அதாவது டெல்லியில வந்து ஸ்டாலின் பிரதமர் அவர்களை சந்தித்ததற்கு அப்புறம் பாஜக தரப்பில இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்ததாக தகவல். அப்பொழுது தேர்தல் செலவுக்காக பணத்தை கொடுக்கும்படி டெல்லி தரப்பு கேட்டதாகவும், அதற்கு ஸ்டாலின் ஒப்புக்கொண்டு ஒரு கணிசமான தொகை கைமாறியதாகவும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு அந்த தொகை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது கைமாறியது காங்கிரஸ் தலைமைக்கு தெரிந்து விட்டது. இப்போ பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்கள்ட்ட என்ன காசா இல்ல. நீ எதுக்கு உன் காச கொண்டு போய் குடுக்குற? அப்படின்ற கேள்வி வந்து அவங்க கேட்க முடியலை என்றாலும் கூட, அவர்கள் மனதில் அது பதிந்து விட்டது. அப்போ நீங்க உங்க குடும்பம் தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அங்க பணத்த குடுப்பீங்க. நாங்க பீகார்ல தோத்து போனோம். ஆனா நீங்க வந்து இங்க வந்து கூட்டணின்னு சொல்லுவீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி காங்கிரஸுக்குள் இருந்து வந்திருக்கிறது. இந்த சூழல்ல தான் நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம், அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் மீது காட்டக்கூடிய கரிசனம், அவருடைய கட்சி இன்றைக்கு ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் காங்கிரஸை விமர்சிக்காமல் கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லி திமுகவை அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி அவர் காய் நகர்த்தல்களில் ஈடுபடுகிறார் அப்படின்னும் பொழுது ஏற்கனவே காங்கிரஸ் திமுகவுடன் இந்த முட்டல் மோதல் அப்படின்ற சூழல்ல வெறும் செல்வ பெருந்தகையை நம்பி மட்டும் நாம் அரசியல் நடத்த வேண்டுமா அப்படின்ற கேள்வி பிற காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நாம எதற்காக திமுகவுக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய கேள்வி. அப்படி ஒன்றும் நமக்கு ஒன்றும் முக்கியத்துவம் தரா மாதிரி தெரியல. வெறும் அப்பப்போ ராகுல் காந்தியை மட்டும் தம்பி தம்பி சகோதரர்னு சொல்லிவிட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. நமக்காக எதுவும் செய்யல அப்படின்றது தான் காங்கிரஸுடைய குமுறலாக இருக்கிறது. அதோடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னாக்கா, சட்டமன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு காங்கிரஸுடைய தலைவர், சட்டமன்ற தலைவர். அவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாங்கள் 117 இடங்களை கேட்போம். ஆட்சியில் பங்கு எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறாரு. கே.எஸ். அழகிரி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, அவர் காட்டமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில அவர் சொல்றாரு, இவங்க வந்து கரும்பு சாறு எல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. சக்கையை மட்டும் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து பல தலைவர்கள், கார்த்தி சிதம்பரம் எடுத்தீங்கன்னா, அவரும் சில குரல்களை எழுப்புகிறார். அதாவது கூட்டணியை நாங்கள் மதிக்கிறோம். அதேபோல அவங்களும் மதிக்கணும்ல அப்படின்ற நியாயமான அந்த கோரிக்கைகளை இவர்கள் எல்லோருமே வைக்க துவங்கி விட்டார்கள். அப்போ காங்கிரஸ் மெதுவாக கடினமான பேரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. மேல் மாநிலத்தில ரெய்டு விட்டு கீழ் மாநிலத்திலே இவங்க கூட்டணி பேசினவங்க தானே இவங்க. அதுக்கு மட்டையா மடங்கக்கூடிய கட்சி தானே திமுக. இங்க தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறது. காங்கிரஸ் தனக்கான இடங்கள் அப்படின்றத கடந்த முறை கொடுத்த 25 அப்படின்றதோட நிறுத்திப்பாங்களான்னா சத்தியமா மாட்டாங்க. இப்ப விசிக ஏற்கனவே கூடுதல் இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சூழல்ல, காங்கிரசும் கூடுதலான இடங்களை கேட்கப் போகிறது என்றால், எங்கிருந்து திமுக அந்த இடங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்ற கேள்வியும் வருகிறது. கமலஹாசனையும் சேர்த்து கொண்டாகிவிட்டது. இப்ப தேமுதிகவோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, தேமுதிகவுக்கு எங்கேருந்து இடத்த கொடுப்பீங்க? அப்ப நீங்க அந்த இடத்த காங்கிரஸ்ல தான் பிச்சு கொடுக்கணும். அதுக்கு காங்கிரஸ் உடன்படுமா என்றால் உடன்பட மாட்டோம். எங்க தலையில தான் நீங்க கை வைப்பீங்க அப்படின்றதை முன்கூட்டியே தெரிந்து விட்டுதான் காங்கிரஸ் ஆழம் பார்க்கிறது. ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை ஆஸ்தான அல்லக்கையாக இருந்து ஸ்டாலினுக்கு அனுகூலமாக செயல்பட்டாலும், மறுபக்கம் இது போன்ற தலைவர்களை எல்லாம் வைத்ததும் டெல்லி பிரதிநிதி வந்து பேசிட்டு போறாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்ட்டு. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தலைவரும் பேசுகிறார். கே.எஸ். அழகிரி போன்ற மூத்த தலைவர்களும் பேசுகிறார்கள். இப்போ ஜோதிமணியும் ஆரம்பித்து விட்டார். என்கிற நிலையில காங்கிரஸ் தங்களுக்கான இடத்தை கூடுதலாக கேட்காமல் விடாது. இப்ப பீகார்ல தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பீகார் தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த மாதம்னு வைத்துக் கொண்டாலும் கூட, நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவதற்கு முன்னரே காங்கிரஸ் அங்க தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவுடைய மகனான தேஜஸ்வி யாதவிடம் பேரம் பேச ஆரம்பித்து விட்டது. மிக கடுமையாக பேரம் பேசுகிறது. கடந்த முறை எப்படி நாங்கள் போட்டியிட்ட பொழுது கூடுதல் தொகுதிகள் கொடுத்தீர்களோ, அதே எண்ணிக்கையில் அல்ல அதைவிட கூடுதலான எண்ணிக்கையில் தொகுதியை கொடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கராராக பேசுகிறார். எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் 243 தொகுதிகளோ என்னமோ இருக்கு பீகார்ல. அது அத்தனையிலும் நாங்கள் தனியாகவே நிற்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு தேஜஸ்வி யாதவ் மேடையிலேயே சொல்லும் அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ அங்கேயும் கராரா பேரம் பேசுறாங்க. நீங்க ஜெயிக்கிறது கிடையாது அவ்வளவு. 19 தொகுதி, 18 தொகுதி தான் ஜெயிக்கிறீங்க. ஆனா 80 தொகுதி குடு, 90 தொகுதி குடுன்னா எப்படி முடியும்? அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் கேட்கிறார். அதை அதை வந்து பொருட்டாக எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ அதே போல பேரத்தை தான் இங்கேயும் பேசப் போகிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. இப்பதான் கொடசல் ஆரம்பிக்கப் போகிறது. மீடியாவை வைத்துக்கொண்டு அதிமுகவில் குழப்பம், குழப்பம் என்று பேசிக் கொண்டிருக்கலாமே தவிர்த்து, உண்மையில் குழப்பம் எங்கே இருக்கிறது என்றால், காங்கிரஸ், திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இவர்கள் எல்லாரும் எப்படி எண்ணிக்கையில் சீட்டை பிரித்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதில் தான் உண்மையான பிரச்சனை எழப்போகிறது என்பதன் ஆரம்ப புள்ளி தான் இன்றைக்கு ஜோதிமணி, கே.எஸ். அழகிரி இவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தத்தில் இனியாவது மீடியா அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பார்ப்பதை விட்டு, திமுக கூட்டணியில் என்னையா ஒழுங்கா இருக்கு அப்படின்றத பார்க்க துவங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் அது நடக்க போறதில்ல. ஆனால் நாம் பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.